ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிட்டி சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய புளியில் பார்த்திங்கன்னா நாளடைவில் சின்ன சின்ன பூச்சிகள், அதாவது பறக்க ஆரம்பிக்கும், புழுக்கள் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக அது உதிர்ந்து ஒரு மணல் மாதிரி ஆகும். இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களே, அடியிலலாம் சின்ன சின்ன வண்டுகள் மாதிரி வருது. இதை எப்படி தவிர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜாடியில் இல்லை இந்த மாதிரியே பிளாஸ்டிக் டப்பாவில் இந்த மாதிரி புளியை உதுத்து போட்டுக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவு கல்லுப்பு, இந்த கல்லுப்பு சேர்த்து அதில் தூவி விடும்போது நீங்கள் எவ்வளோ வருஷமானாலும் புளி பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எந்தவித வண்டுகள் பூச்சிகளுமே வராமல் நல்லா அப்படியே இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய கத்தி மற்றும் சிசர், அப்புறம் பீலர், இது எல்லாமே ஒரே ஒரு சின்ன ஒரு கிளாஸ்லேயோ இல்லை இந்த மாதிரி பிளாஸ்டிக் பவுல்லையோ நம்ம போட்டு வைப்போம். அந்த பவுலில் இந்த மாதிரி 2-3 சிலிக்கான் பாக்கெட்ஸை போட்டு வைக்கும்போது கத்திகள் ஈரம் சேர்ந்ததால் துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த துருப்பிடித்தலை ஈஸியாக இது கிளியர் பண்ணிடும். இந்த வீடியோவை பற்றி ஒரு விரிவான வீடியோவை நான் சிலிக்கான் ஜெல்லை பற்றி போட்டிருக்கேன். அதையும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சம்மரில் பார்த்திங்கன்னா லெமன் நல்லாவே யூஸ் ஆகும். அந்த லெமன் நிறைய நமக்கு கிடைக்கும் போது நம்ம அதை எப்படி சேவ் பண்ணிக்கலான்றதை பற்றி தான் இந்த டிப்பு. ஸோ ஒரு 4-5 நாள் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கும் போது 5ஆவது நாள் நல்லா வாட ஆரம்பிச்சிடும். ரொம்ப ட்ரை ஆகி ப்ரௌன் கலரில் ஆகிடும், காய்ந்த மாதிரி ஆகிடும். அதுக்கான சூப்பர் டிப்பு தான் இது. இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் இல்லைனா இந்த மாதிரி நாளிதழில் உள்ள பேப்பர்ஸை எடுத்து இந்த மாதிரி நல்லா அதை கசக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒன்றையும் தனித்தனியாக பண்ணணும். இப்போ உங்களுக்கு 10 லெமன் இருந்துச்சுன்னா அது மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக பண்ணி நீங்கள் ரெஃப்ரிஜரேட், அதாவது ஃப்ரிட்ஜில் வைக்கும்பொழுது ஒரு 10-15 நாள் வரைக்கும் அந்த லெமன் வாடாமல் நீங்கள் எப்படி வச்சிங்களோ அதே மாதிரியே இருக்கும். அடுத்ததாக இந்த மாதிரியான சோப் கேஸ். இந்த சோப் கேஸில் நம்ம குளிச்சுட்டு சோப்பை வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப குழகுழப்பாக ரொம்ப லிக்விடாக ஆகிடும். கீழே அடியிலலாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒட்டிக்கும். அதை தவிர்க்கிறதுக்கான சூப்பர் டிப்பு தான் இது. 2 ரப்பர் பேண்டை இந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஈரமான அந்த சோப்பை வைக்கும்போது நமக்கு சோப் எந்தவித குழப்பம் இல்லாமல் இருக்கும். அடுத்த ஒரு டிப், நம்ம அடிக்கடி சமையல் செய்யும்போது எண்ணெயோ இல்லை கையிலையோ நம்ம சுட்டுப்போம். சுட்ட உடனே பார்த்திங்கன்னா கொப்பளம் உடனே வந்துடும். ஸோ அந்த கொப்பளம் வராமல் தடுப்பதற்கான சூப்பர் டிப்பு தான் இது. இந்த மாதிரி ஒரு பவுலில் உங்களுக்கு எந்த இடத்துல சுட்டுச்சோ அதில் டிப் பண்ணிவிட்டு, தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு கடுகு, இந்த கடுகில் இப்படி வச்சிங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு கொப்பளம் வராது. நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய மிக்ஸி ஜார் பார்த்திங்கன்னா அதோட பிளேடு மழுங்கி போயிடும். அந்த மழுங்கின பிளேடு ஷார்ப்பாகிறதுக்கான ஒரு டிப்பு தான் இது. வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த கல்லுப்பு அதை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அதை இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அதை ஒரு 4-5 டைம் நல்லா கிரைண்ட் பண்ணணும். இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணுறதுனால அந்த மொக்கையான பிளேடுகள் எல்லாமே நமக்கு ஷார்ப்பாகிடும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே கிளாஸ்வேர்லாம் நம்ம கையை உள்ளே விட்டு நம்மளால் வாஷ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஈஸியான பொருட்களை வச்சு நம்ம ஒரு ப்ரஷ் ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் நமக்கு எல்லா ஸ்டோர்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணாத ஏதாவது ஸ்க்ரப்பர் வச்சுருந்தோன்னா அது இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் ஸ்க்ரப் இல்லைன்னா இந்த மாதிரியே ஸ்பாஞ்சியாக இருந்தால் ஒரு ஸ்டிக்கில் நான் இப்போ காமிக்கிற மாதிரியே போட்டு அதை ரப்பர் பேண்டில் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உடனே நம்ம செஞ்சிடலாம். நம்ம ப்ரஷ் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வாட்டர் பாட்டிலோட இன்சைடில் பார்த்திங்கன்னா அழுக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம டெய்லி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரியே கிளிப் யூஸ் பண்ணுவோம். அந்த கிளிப் பார்த்திங்கன்னா அந்த உள்ள அந்த சின்ன ஆணி மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ சரியாக நிற்காது, இல்லைன்னா போட்டோன்னா உடஞ்சிரும். அதுக்கு ஒரு சூப்பர் டிப், இது பார்த்திங்கன்னா பிளாக் கலர் நெயில் பாலிஷ். நீங்கள் எந்த கலரில் கிளிப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரில் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு அடித்தது அந்த நெயில் பாலிஷோட கலர் தெரியாது. ஸோ இப்போ என்கிட்ட பிளாக் கலர் நெயில் பாலிஷ் இருக்குது.
அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்க்ரூ வந்து நமக்கு ஷேக் ஆகாமல் நல்ல ஒரு க்ரிப் கிடைக்கும். ஹேர் வந்து வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணாத பழைய புத்தகங்கள் இல்லைன்னா மேகசின்ஸாக இருக்கட்டும், ஹெர்பாரியம் ஆகட்டும், இதுக்கு வந்து ஒரு நல்ல டிப் தான் இது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேக்கிங் சோடா. ஸோ இந்த பேக்கிங் சோடாவை நம்ம வந்து புத்தகம், அதாவது பழைய புத்தகத்திலோட ஸ்மெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு 2-3 பேஜில் போட்டு வைக்கும்போது அந்த பழைய வாடைகள் வந்து வராமல் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் புக். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மசால் பொடியாகட்டும், சால்ட்டு, சுகர் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு வைக்கும்போது நமக்கு அளவுகள் வந்து ஸ்பூனில் எடுக்கும்போது கரெக்டாக வராது. இப்போ நீங்கள் நியூ மேரீட் இல்லை இப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல டிப்பாக இருக்கும். எவ்வளோ சுகர் போடணும், எவ்வளோ சால்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி செல்லோ டேப்பை இந்த 2 கார்னர்ஸ்லேயும் நம்ம வந்து இப்படி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பூனை வந்து விட்டு எடுக்கும்போது கரெக்டாக அதோட மெஷர்மெண்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து டெய்லி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இப்போ புதுசாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் 2 ஸ்பூன் தான் போடணும் அப்படின்னா கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட் இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இது எடுத்ததுக்கப்புறம் நம்ம க்ளோஸும் பண்ணிக்க முடியும். ஏன்னா செல்லோ டேப்னால க்ளோஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கலாம், பட் ஈஸியாக க்ளோஸ் ஆகிடும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.